வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சி டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்னால் என்னன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இல்லை ஒரு எலமெண்ட் ஆஃப் அ சோர்ஸ் ப்ரோக்ராம். இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆர் எலமெண்ட் ஆஃப் அ சி ப்ரோக்ராம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் சி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அது ஒரு பேசிக் காம்பனண்ட்டாக சி ப்ரோக்ராமில் இருக்கும். அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி டோக்கன்ஸ் வந்து 6 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ், ரெண்டாவது ஐடென்டிஃபையர்ஸ், தேர்டு கான்ஸ்டன்ட்ஸ், 4 வந்து ஸ்ட்ரிங்ஸ், 5 ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அண்ட் தென் கடைசியாக ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் என்னன்றதை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி வந்து மொத்தம் வந்து 32 கீவேர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங் இருக்கும். ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங் இருக்கும். இந்த கம்பைலர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. நம்ம அது இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ண தான் முடியும். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, இஃப்பு, ஸ்விட்சு, ஃப்ளோட், வாய்ட், ஆட்டோ, இது மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கேரக்டர், கான்ஸ்ட், எல்ஸ், இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கோ டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 32 கீவேர்ட்ஸில் தான் நடக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஒன்று டேட்டா டைப்பாக இருக்கும், ஒன்று வந்து குவாலிஃபையராக இருக்கும், இன்னொன்று வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அதாவது அதோட மீனிங்கை மாற்ற முடியாது, நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூசர் டிஃபைன் நேம். இப்போ சொல்கிற கீவேர்ட்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து யூசர் டிஃபைன் நேம். நம்ம வந்து என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து லெட்டராக இருக்கணும். 31 கேரக்டர்ஸ் தான் வந்து நார்மல் சி கம்பைலர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஐடென்டிஃபையர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் அ வேரியபிள் நேம் கிவன் டு அரே ஸ்ட்ரக்சர் யூனியன். அரே ஸ்ட்ரக்சர் யூனியன் ஒரு வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பேர் வைப்போம். அந்த பேர் தான் வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஆவரேஜ். இந்த ஆவரேஜ்ன்றது ஐடென்டிஃபையர், இன்டிஜர்ன்றது டேட்டா டைப், இந்த ஆவரேஜ்ன்றது ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட், சம். இந்த சம்ன்றது ஐடென்டிஃபையர். இந்த இன்டிஜர், இந்த ஃப்ளோட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டா டைப். இட் இஸ் ஆல்சோ எ கீவேர்டு. இது ரெண்டுமே கீவேர்டுன்னு சொல்லி சொல்லலாம். கீவேர்டை வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஐடென்டிஃபையரை வந்து கீவேர்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கான்ஸ்டன்ட்டுன்னு அந்த வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அந்த வேல்யூ அதே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் இன்டிஜர், செகண்ட் ரியல் இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம், 3வது கேரக்டர், 4வது ஸ்ட்ரிங். நம்ம ஏற்கனவே கேரக்டர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸும் அதோட டைப்ஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருக்கோம். நான் வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்டிஜர்னால் என்ன? அதில் ஒரு முழு எண் மட்டும்தான் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 325. இது வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். சரி, இது வந்து ரியல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா 325.10 கொடுத்துட்டிங்கன்னா அது ரியல். இன்டிஜரில் டெசிமல் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருந்தால் தான் அது இன்டிஜர். ரியல் வந்து டெசிமல் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ரியல். 325.10ன்றது ரியல் கான்ஸ்டன்ட். அடுத்து கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தடவை ஒரு கேரக்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதையும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இ,
சி. இது எல்லாமே கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே டபுள் கோட்ஸில் தான் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹலோ, எக்ஸாம்பிள் ஹாய் விமல். நடுவில் பிளாங்க் ஸ்பேசஸ் எல்லாமே அலௌடு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே அலௌடு. இங்கே நீங்கள் அண்டர்ஸ்கோரும் கொடுக்கலாம், ஹாய் அண்டர்ஸ்கோர் விமலும் கொடுக்கலாம், ஹாய் பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்து விமலும் கொடுக்கலாம். இது எல்லாமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸில் அலௌடு. இது அவ்வளோதாங்க கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர்ஸு, கான்ஸ்டன்ட்ஸ். இன்னும் அடுத்த 3 டைப்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கணும். நம்ம ஸ்ட்ரிங்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேம் ஆஃப் 20 ஈக்குவல் டு ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர்னால் எப்பயுமே வந்து சிங்கிள் கேரக்டர் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கேரக்டர்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஏ இசட் அந்த மாதிரி சிங்கிள் கேரக்டரில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதே இது ஸ்ட்ரிங்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கணுன்னா அதை வந்து ஒரு அரேயில் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து கேரக்டர்ன்றது டேட்டா டைப்பு குறிக்குது, நேம் ஆஃப் 20ன்றது நேம்ன்றது அதோட நேம், இந்த கேரக்டரோட நேமு வித் அரே சைஸ் வந்து 20ன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஈக்குவல் டு ஹலோ. ஸ்ட்ரிங்கோட டெஃபினேஷன் என்னென்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் in which it is terminated by a null character. இது மெமரியில் ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த நேம் ஆஃப் 20 பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டாக ஸ்டோர் பண்ணும். ஹெச், இங்கே இ, எல், எல், ஓ, கடைசியாக ஒரு /0 வச்சு டெர்மினேட் பண்ணும். இப்படி தான் மெமரியில் இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அலோகேட் ஆகும். அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேரக்டர் நல் கேரக்டர், அதாவது இதோட இந்த வேர்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்றத /0 கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ட்ரிங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும், பங்க்சுவேஷன் மார்க்ஸாக நீங்கள் செமிகோலன், ஆஸ்ட்ரிக் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சி ப்ரோக்ராம்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணி சில ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் சொல்லலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பிரேசஸ் சொல்லலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பேரந்தசிஸ் சொல்லலாம். அடுத்து செமிகோலன், ஆஸ்ட்ரிக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சி ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னென்னா இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இப்போ ப்ளஸ், மைனஸ், ஸ்லாஷ், ஆஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 9 + 5 இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த ப்ளஸ்ன்றது தான் வந்து ஆப்ரேட்டர். இது மட்டும்தான் ஆப்ரேட்டரை குறிக்கும் இந்த ப்ளஸ்ன்றது. இந்த 9ம் 5ம் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஆப்பரண்ட். இது ரெண்டையும் ஆப்பரண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், சி டோக்கன்ஸோட 6 டைப்ஸ் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அவ்வளோதாங்க சி டோக்கன்ஸ். உங்களுக்கு தர ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை வந்து எவ்வளோ சிம்பிளாக சுருக்கி உங்களுக்கு ரொம்ப புரிகிற விதத்தில் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், உங்கள் கிளாஸில் இருக்க காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.